எவ்வளோ பேர் வீட்ல இது நடக்கும்னு சொல்லுங்க. பசங்க வந்து ஸ்டாண்டர்டா ஒரு லஞ்ச் மெனு வச்சிருப்பாங்க. மண்டே இது, டியூஸ்டே இது அந்த மாதிரி. எங்க வீட்ல வந்து மண்டே ஆச்சு அப்டின்னாலே லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான். உங்க குட்டீஸும் அந்த மாரி ஏதாவது மெனு குடுத்துருக்காங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தான்யா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே வந்து எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஸோ டோவிக்கு வந்து ஒரு புது பழக்கம் என்னன்னா, அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நம்ம பக்கத்துல உட்காரணும். இது வந்து தான்யா சம்மர் ஹாலிடேஸ்ல பழக்கி விட்டது. இப்ப வந்து நான் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹால்ல வந்து கார்னர்ல ஒரு அரிக்கா பாம்ஸ் வச்சிருந்தேன் முன்னாடி. அது வந்து பழைய கார்டனர் வந்து எக்ஸஸ் ஃபர்டிலைசர் போட்டனால அது போயிடுச்சு. அத ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பிளான்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம தண்ணி மட்டும் அளவா ஊத்தணும். எக்ஸஸ் வாட்டர் ஊத்திட்டோம் அப்டின்னா, ஒரு ஒரு பிரான்ச்சா வந்து அப்டியே கீழ விழுந்துரும். ஒரு டை போட்டு வந்து கட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்ச இலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். கீழ வந்து இன்னும் நெறைய செடியெல்லாம் இருக்கு. ஸோ, அதையும் வந்து ட்ரிம் பண்ணிட்டு, வாட்டரிங் எல்லாம் பண்ணிட்டேன். இந்த அரிக்கா பாம்ஸ் வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம ஹாலே கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ, இந்த வேல முடிச்சுட்டு, நம்மளோட கிச்சன் கிளீனிங்க்கு வந்து நான் கன்டின்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ, ஹாப்ல முன்னாடியே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணனால ஈஸியா எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் வைப் பண்ணிட்டு, கிளீன் பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.